TN-TET2 சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 ஏன் பாக்டீரியாவில் உள்ள உறக்கநிலை சுழற்சியின் போது வைரஸ்கள் பெருக்கமடைவதில்லை? ஆன்சர் வைரஸ்கள் ஒடுக்கி புரதங்களில் இருப்பதால். இரண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது மைக்கோரைசா பற்றிய தவறான கூற்று? அவை தாவர வேர்களுக்கும் கனிமம் மற்றும் நீரை வழங்குகிறது. சில தாவரங்களில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அவை உயிரி உரமாக செயல்படுகிறது. மண் சீர்திருத்தத்தில் பங்கு பெறுகின்றன. இது மைக்கோரைசா பற்றி தவறான கூற்று என்னதுன்னா மண் சீர்திருத்தத்தில் பங்கு பெறுகின்றன தவறான கூற்று. தேர்டு கொஸ்டின் கீழ்கண்ட செல் நுண்ணுறுப்புகளில் மாறுபட்ட அமைப்பை கண்டறிக. கிளையாக்சிசோம்கள், நுண் உடல்கள், ஸ்பிரோசோம்கள், சென்ட்ரியோல்கள். மாறுபட்ட அமைப்பு சென்ட்ரியோல்கள். கீழே கொடுக்கப்பட்டதில் தவறான கூற்றை கண்டுபிடி. நிணநீர் குறைந்தளவு புரதத்தை கொண்டுள்ளது. பெரிய நிணநீர் குழாய்கள் தமனிகளில் சென்று திறக்கின்றன. நிணநீர் உட்கிரகிக்கப்பட்ட கொழுப்பு பொருட்களை கொண்டுள்ளது. நிணநீர் ஒரு திசு திரவம். இதில் தவறான கூற்று என்னதுன்னா ஆன்சர் பி. அஞ்சாவது இலைத்துளைகளில் உள்ள காப்பு செல்களால் ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாது. காரணம் என்னன்னா ருபிஸ்கோ மற்றும் NADP டீஹைட்ரோஜீனஸ் இல்லை. இதனால தான் காப்பு செல்களால் ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாத காரணம். சிக்ஸ்த்து கொஸ்டின் CH4 மீத்தேன் +2 ஆக்சிஜன். இதை CO2 கிராம் 2H2 சமன்பாட்டில் 50 cm3 மீத்தேன் எரிவதற்கு தேவைப்படும் ஆக்சிஜனின் பருமன். ஆன்சர் 100 cm3. செவன்த் கொஸ்டின் உண்மை கருத்து. பழக்கடையில் பல்வேறு விதமான பழங்கள் காணப்படுகிறது. ஆனால் பல ஈக்கள் சில பழங்களில் மட்டுமே கவரப்படுகிறது. இயற்கையாக கனிந்த கனிகளை நோக்கி பல ஈக்கள் ஈர்க்கப்படும். இது கருத்து, இது காரணம். இரண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. எய்த்து கொஸ்டின் முயல் எல்லா திசைகளிலும் உள்ள பொருட்களை தலையை திருப்பாமல் பார்க்கும் திறன் கொண்டது. கூற்று 2 எலி ஒரே நேரத்தில் இடது கண் மூலம் ஒரு பொருளையும் வலது கண் மூலம் மற்றொரு பொருளையும் பார்க்க இயலும். கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. நைன்த் கொஸ்டின் திண்ம நுரைப்பு கார் பால்மம் கிரீம் நுரைப்பு காற்று நுரை களி பாலாடை கட்டி. இது பொறுத்துக்கு அதோட டைரக்ட் ஆன்சர் கொடுத்துருக்குறேன். 10th கொஸ்டின் H4P2O7 இல் உள்ள ஈதல் சகப்பிணைப்புகளின் எண்ணிக்கை 2. ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியும் DNA மூலக்கூறை இந்த இடத்தில் துண்டிக்கிறது. குறிப்பிட்ட நியூக்ளியோடி வரிசையில். 12th கொஸ்டின் கீழ்கண்ட அறிகுறிகள் எது கருநீர் காய்ச்சல் நோயின் அறிகுறி இல்லை? எதுனா பாலிசைத்தீமியா. கடும் இரத்த சோகை, இரத்த சிவப்பணுக்களின் சிதைவு, மண்ணீரலின் வீக்கம் இதெல்லாம் கருநீர் காய்ச்சல் நோயின் அறிகுறி. ஆனால் எது கிடையாதுன்னா பாலிசைத்தீமியா. சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க. இது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியான ஆன்சர் தான் இருக்கேன். குளோமருலஸ் அண்மை சுருண்ட குழல், ஹேலே வளைவு, சேகரிக்கும் குழல். நீருடன் உலோகங்களின் சரியான வினைத்திறன் வரிசை சோடியம், கால்சியம், மெக்னீசியம். 15th கொஸ்டின் சமமதிப்பு மின்தடை உடைய N மின்தடைகள் தொடரிணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது. அவற்றின் மின்தடைகளின் விகிதம். ஆன்சர் N²1. 16வது கொஸ்டின் மணல் மற்றும் கற்பூரம் பதங்கமாதல், அசிட்டோன் மற்றும் நீர், பின்னக்காட்சி வடித்தல், நிறமிகள், வண்ணப்பிரிகை முறை, உப்பு மற்றும் நீர் காட்சி வடித்தல், நீர் மற்றும் மணனை பிரிபுணல். 17th கொஸ்டின் மழைக்காலங்களில் ஒளி வேகமாக செல்லும். ஈரப்பதமிக்க காற்றில் நீராவின் அளவு குறைந்தால் அதன் அடர்த்தி குறையும். உலர்ந்த காற்றில் நீராவின் அளவு அதிகமானால் அதன் அடர்த்தி குறையும். ஈரப்பதமிக்க காற்றில் நீராவின் அளவு அதிகமானால் அடர்த்தி குறையும். இதில் தவறான கூற்று என்ன கேட்டோம்னா பி. ஆன்சர் பி. 18th கொஸ்டின் எது சரியாக பொருந்துகிறது? எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி, மைட்டோகாண்ட்ரியா F1 துகள் உட்சவ் தான் சரியாக பொருந்துவது. 19th கொஸ்டின் தாவரத்தின் வேர் நேர் புவிசார் பசிவு ஆனால் எதிர் ஒளிசார் பசிவு, எதிர் ஒளிசார் பசிவு ஆனால் நேர் நீர்சார் பசிவு. தாவரத்தின் வேர் எப்படி இருக்குன்னா புவிக்கு நேராகவும் ஆனால் ஒளிக்கு எதிராகவும் நீருக்கு நேராகவும் இருக்கும். தண்ணீர் மற்றும் காற்றில் முழுவகை எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள் ஒளியானது தண்ணீரிலிருந்து காற்றுக்கு செல்ல வேண்டும். 21 கொஸ்டின் ABCD மற்றும் E என்ற குறிப்பிட்ட 5 பந்துகள் வெவ்வேறு நூல்களாக தொங்கப்பட்டுள்ளன. BCDE ஆகிய சோடிகள் நிலைமின்னியல் விரட்டு விசையை உணர்கின்றன. ஆனால் ABC ஆகிய சோடிகள் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையை உணர்கின்றன. பந்து D நேர் மின்னோட்டம் பெற்றிருந்தால் பந்து A பெற்றிருக்க வேண்டிய மின்னோட்டம் என்னன்னா நேர் மின்னோட்டம் தான். 22 கொஸ்டின் மின்னல் வெட்டும்போது உருவாகும் வாயுக்கள். ஆக்சிஜன் 3. பிளேக் நோயினால் பாதிக்கப்படும் உறுப்புகளின் சரியான நிணநீர் சுரப்பிகள் நுரையீரல். கீழ்கண்ட ஒன்றில் பொருந்தாதது பாக்டீரியலின் தந்தை ஆண்டவன் லூவன் ஹூக்.
நவீன வகைப்பாட்டியலின் தந்தை டிகண்டேல். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரட்டிஸ். பாரம்பரிய வகைப்பாட்டியல் தந்தை அரிஸ்டாட்டில். இதில் தவறானது நவீன வகைப்பாட்டியல் தந்தை டிகண்டேல். 25th கொஸ்டின். சிஸ்டமிக் சுற்றோட்டம் என்பது இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே இரத்தத்தை எடுத்துச் செல்லும் மூடிய வகை இரத்தக் குழாய்களைக் கொண்டது. நுரையீரல் சுற்றோட்டம் என்பது இதயத்திற்கும் உடலின் பிற உறுப்பு மண்டலங்களுக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாயாகும். இது ரெண்டுமே கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. 26th கொஸ்டின். 52 கிராம் ஹீலியம் கொண்டிருக்கும் மோல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 30.